போன வீடியோவில் கூட சொல்லியிருந்தேன், இந்த காலையத்தையும் சொன்னேன். நல்லா நல்லா விளையாட்டு மாடு அப்படின்னு சொல்லியிருந்தேன். அவர் வாங்கிட்டு வந்து தருமே சொன்னார். நல்லா வந்து அவர் தான் வாங்கினவர், அவர் தான் சொல்லிக்கிருந்தார். நல்லா விளையாண்ட மாடு அப்படின்னு சொல்லிக்கிருந்தார். அவரும் சொன்னார், வெளியில் உள்ளவர்களும் சொன்னாங்க. அது எந்தளவுக்கு உண்மைன்னு எனக்கு தெரியலை. உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் உங்கள் கருத்துக்களை வந்து இங்கே சொல்லுங்கள், தெரிஞ்சுக்கிறேன். நான் இது எந்த ஒரு மாடு என்னான்றதுமே தெரிஞ்சுக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு சொல்லுங்கள். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த காலையுமே நம்ம ஒருத்தருக்கு பேசினோம். கடைசியாக கொஞ்சம் விலை தகட்டில் தான் கொஞ்சம் நின்று போச்சு. அப்புறம் அவருமே நம்பர் வாங்கி வைங்க அப்படின்றாரு. சரின்னு நம்மகிட்ட சொன்னவர்கிட்ட நம்பர் கேட்டேன், அந்த மாட்டுக்கார நம்பர் கொடுங்க என்னான்ட்டு. சரிப்பா தரேன்ப்பா, வாங்கி தரேன்ப்பான்னு சொல்லிட்டு இருந்தார். நான் இந்த வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். கடைசியாக அந்த மாடு ஏற்றிட்டு போயிட்டாங்க. ஏன்னா அவங்ககிட்டயுமே ஒரு வண்டி மாடு இருக்குது, அதுக்கு நான் ஜோடி சேர்த்துக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தார். ஒரு வேளை அதனால் எதுவும் கொடுக்க வேணான்ற எதுவும் மைண்டு மாறிட்டாரா என்னன்னு தெரியலை, கொண்டு போயிட்டார். அப்புறம் இந்த கண்டுமே நல்லா பாய்ச்ச, நல்லா நான் அப்படின்னு வீடியோ எடுத்து போய்க்கிருந்தேன். நல்லா ஓடியாந்து பாய்ஞ்சிச்சு. அப்போ தான் இந்த நம்ம குரூப்லேயுமே இந்த கண்டை எடுத்து போட்டிருந்தேன். அந்த டயத்தில் யாரும் கேட்கல. கரெக்டாக நான் வீட்டுக்கு கிளம்பி ஒரு நம்ம வீட்டுக்கு ஒரு 3 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கும்போது தான் கால் பண்ணாங்க. கால் பண்ணி இந்த கண்டை வாங்கி கொடுங்க அப்படின்னாங்க. அது முடியாமல் போயிடுச்சு.